வணக்கம். தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பணம் மற்றும் தங்க நகைகள் வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல். பிக்குவின் தொலைபேசியில் அம்பலமான பல தகவல்கள். வடக்கில் பல இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளதாக ட்ரெல்வின் சில்வா தெரிவிப்பு. டெட்வா நிவாரணத்தில் லஞ்சம் வாங்கிய கிராம உத்தியோகத்தர் அதிரடியாக கைது. இலங்கையர்கள் 226 பேருக்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பசிலை அழைத்து வருமாறு நாமலுக்கு சவால். அனுர தரப்பு அதிரடி. டாலரின் பெறுமதியில் பதிவாக போகும் வீழ்ச்சி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். விழிப்புடன் இருக்குமாறு பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 3 உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இக்காலத்தில் தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட பெறுமதியான சொத்துக்கள் வைத்திருப்போர் கூடுதல் கவனத்துடன் செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். தங்களது தங்க நகைகள் உள்ளிட்ட தங்களது மதிப்புமிக்க பொருட்களை திருடர்களிடமிருந்து பாதுகாக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகை காலத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமல் சமய நடவடிக்கைகள் நடைபெறுவதை உறுதி செய்ய சில சிறப்பு அம்சங்களை கவனத்தில் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நடனம் ஆடுதல், முகக்கவசம் அணிந்திருந்தல், சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளுதல், பொது இடங்களில் பிறருக்கு இடையூறு விளைவிக்கும் மற்றும் துன்புறுத்தும் வகையில் இசை வாத்தியங்களை ஒளிர விடுதல், கோயில்கள் மற்றும் பந்தல்களுக்கு அருகில் பொருத்தமற்ற இசை அல்லது பாடல்கள் போன்றவற்றினை தவிர்க்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஒலிபெருக்கிகளை கொண்டு பிறருக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் நடந்து கொள்ளுமாறும் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சட்ட நடைமுறையின்படி அனுமதி பெறுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வெசாக் பண்டிகை காலத்தில் விகாரைகள், வெசாக் பந்தல்கள், கண்காட்சிகள், பக்தி பாடல்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் தான சாலைகள் போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அட்டம ஸ்தானாதிபதி பல்லேகம கேமரத்தன தேரரும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சிறுமியின் தாயாரும் கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையானது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தேரருக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சரீர பிணைகளும் 1 லட்சம் ரூபாய் பணப்பிணையும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் தாயாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சரீர பிணைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருவருக்கும் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது சிறுமி பலமுறை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 3 நாட்களுக்கு ஒருமுறை அவளை அழைத்து வந்ததாகவும் நீண்டகால பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் மருத்துவ பரிசோதனைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. சம்பவம் நடைபெற்ற இடம், பயன்படுத்தப்பட்ட அறை உள்ளிட்டவற்றை சிறுமி நேரடியாக அடையாளம் காட்டியிருந்ததாகவும் கூறப்பட்டது. எனவே சிறுமியை வன்கொடுமை செய்த பின்னர் தேரர் தாயாரின் கையில் 1 லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் வறுமை காரணமாக அந்த பணத்தை பெற்றதாக தாயார் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முறையீட்டு தரப்பில் முன்னிலையான நிட்டம்புவ போலீஸ் நிலையத்தில் பிரதான போலீஸ் பரிசோதகர் சம்பவத்துக்கான ஆரம்ப விசாரணைகள் முடிக்கப்பட்டு சட்டமா அதிபரிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபர் தேரருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காளிங்க இந்திரதிச தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் போலீசாரின் அதே விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு தங்களது வாடிக்கையாளர் அனைத்து விசாரணைகளுக்கும் ஒத்துழைத்துள்ளதாகவும் ஆகையால் பிணை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் போலீசார் விசாரணைகளை பாகுபாடுடன் மேற்கொண்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குற்றம் சாட்டியது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி இனோகா ரணசிங்கவும் சட்ட அமலாக்க பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபேகோனும் நீதிமன்றத்தில் முன்வைத்த தகவல்கள் மூலம் போலீசாரின் விசாரணைகள் எவ்வளவு பலவீனமாகவும் பாதமாகவும் இருந்ததென தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்
தேரரும் சிறுமியும் இடையே 84 தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் தரவு பகுப்பாய்வு அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மத மற்றும் பண அதிகாரம் கொண்ட இத்தகைய தேரருடன் சாதாரண சிறுமி ஒருவருக்கு இவ்வளவு தொடர்பு ஏற்பட முடியுமா என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியது. இதனை வலுவான ஆதாரங்கள் இருந்தபோதிலும் நேட்டம்புவ போலீசார் சந்தேக நபர் தேரரை கைது செய்யாமல் DNA பரிசோதனைக்கு தேவையான உயிரியல் மாதிரிகளை கூட பெறாமல் 17 நாட்கள் சுதந்திரமாக இருக்க அனுமதித்திருந்தனர். எனினும் நீதிமன்றத்திலிருந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவுடன் இதற்கு முன் எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லாத தேரர் நவலோக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நோயாளியாக நடிக்க முயன்றதும் பின்னர் தேசிய வைத்தியசாலையில் 6 நிபுணர் மருத்துவர்களின் பரிசோதனையில் வெளிச்சத்துக்கும் வந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் காணொலி வாக்குமூலம் கூட முறையாக பதிவு செய்யப்படவில்லை என சிறுமி தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். நேட்டம்புவ போலீசார் விசாரணையில் எந்த நம்பிக்கையும் வைக்க முடியாது என்பதால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இந்த முழு விசாரணையையும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஒப்படைக்குமாறு சிறுமி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் வலியுறுத்தினார். ஒரு குற்றச்சம்பவம் தொடர்பாக இத்தனை வலுவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாத கால பகுதியில் வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டிருந்த பல இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களுக்கு சொந்தமான பெருமளவிலான காணிகள் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரேல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் விடுவிக்கப்படக்கூடிய மேலதிக காணி அளவுகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மக்களிடம் ஒப்படைப்பதற்காக தற்போதுள்ள இராணுவ முகாம்களை மறுசீரமைப்பது மற்றும் அவற்றின் அளவை குறைப்பது குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த காணிகளை வெறுமனே பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் முறையான வழிமுறையினூடாக இராணுவ முகாம்களை மறுசீரமைப்பதன் மூலமே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்களது அரசாங்கம் வடபகுதி மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்த ஒரு அரசாங்கம் என்பதனால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். டெட்வா சூறாவளியினால் முழுமையாக சேதமடைந்த வீடொன்றுக்கான நிவாரணத் தொகையில் லஞ்சம் பெற்றுக்கொள்ள முயற்சித்த கிராமோத்தியோகத்தர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். டெட்வா சூறாவளியினால் முழுமையாக சேதமடைந்த வீடொன்றுக்கான அரசாங்க நிவாரணத் தொகையிலிருந்து 10 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை பிரதேச செயலக பிரிவின் கீழ் கடமையாற்றிய கிராம உத்தியோகத்தர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட குற்றச்சாட்டில் பிளவத்தை சீனி தொழிற்சாலை ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட நபரால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த இருவரும் கையும் மெய்யுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் பதுக்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிசாந்த சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது சர்வதேச காவல்துறையினரின் உதவியுடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள 226 சிவப்பு அறிவித்தல்களில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய நீதிமன்ற விவகாரங்கள் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன முடிந்தால் பசல் ராஜபக்சவை மீண்டும் அளித்து வருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு சவால் விடுத்துள்ளார். பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களுக்கு எதிராக என்னதான் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக இந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த கருத்து நிலவி வந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சமீபத்திய நீதிமன்ற உத்தரவு ஒன்றை மேற்கோள் காட்டிய பேசிய அவர் தற்போது பல சட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களின் போதே ஊழல் நிறைந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த பொதுமக்களும் தங்களின் தீர்ப்பை தெளிவாக வழங்கிவிட்டனர் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வருங்காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் எவராயினும் அவர்களுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் கூறியுள்ளார்.
இலங்கை ரூபாய்க்கு எதிராக அமெரிக்க டாலரின் மதிப்பு வரும் வாரங்களில் மேலும் வீழ்ச்சியடையும் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து விரைவில் கிடைக்கவுள்ள நிதி மற்றும் அரசாங்கத்தின் முறையான பொருளாதார திட்டம் ஆகிய இரண்டும் உள்நாட்டு நிதி சந்தையை மேலும் ஸ்திரப்படுத்த உதவும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சமீப காலமாக நாணய மாற்று விகிதத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்த நிலையில் பொது நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் அதனை முற்றாக நிராகரித்துள்ளார். டாலரின் மதிப்பு 340 ரூபாவை தாண்டிய போது சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அதனை தங்களுக்கு சாதகமாக கொண்டாடியதாக அவர் குற்றம் சாட்டிய நிலையிலும் தற்போதைய நிலவரப்படி டாலரின் மதிப்பு மீண்டும் குறைவடைந்து சுமார் 334 ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளை புதுப்பிப்பதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் இன்று முற்பகல் 6 மணி முதல் நாளை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கேகாலை மாவட்டத்தின் தெஹியுவிட்ட தெரணியகல ருவான்வெல்ல யட்டியாந்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவு, இரத்தினபுரி மாவட்டத்தில் இரத்தினபுரி அபியகம குறைவிட்ட எகலியகொட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்க பாதுகா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல்ல பிரதேச செயலக பிரிவிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் எங்கிரியா, புலட்சிங்கல, கொரண, பாலிமவர, மத்தகம, அகலவத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவும், கேகாலை மாவட்டத்தின் புலத்கொகப்பெட்டிய பிரதேச செயலக பிரிவும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவும், இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுல்ல, கிரியல்ல, எலப்பாத, கலவானி, நிவிதிகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 28,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலைவரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 17,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களினால் 4,622 குடும்பங்களைச் சேர்ந்த 17,736 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை 3 உயிரிழந்துள்ளதாகவும் அத்துடன் சொத்து சேதங்களை பொறுத்தமட்டில் 8 வீடுகள் முழுமையாகவும் 357 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட ரீதியில் அதிகளவிலான பாதிப்புகள் இரத்தினபுரி மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் பதிவாகியுள்ளன. இதன்படி இரத்தினபுரி மாவட்டத்தில் 1057 குடும்பங்களைச் சேர்ந்த 3,912 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 1,569 குடும்பங்களைச் சேர்ந்த 2,845 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.